என்னம்மா மணி பாத்தியா? 3:30 மணி ஆகுது. பாத்தியா? நீ மணி கூட பாக்க தெரியலையா உனக்கு? இந்த டைம்ல தூங்காம இப்படி அழுதுட்டு இருந்தா என்னதான் அர்த்தம்னு தெரியலையே. வயிறு வலிக்குதா? இல்ல பசிக்குதா சொல்லு. வாழைப்பழம் வேணா எடுத்துட்டு வந்து தரட்டுமா? அம்மா அம்மா எனக்கு பயமா இருக்குமா. என்னை யாரோ வந்து அமுக்குற மாதிரி இருக்குமா. அதுதான் நான் வந்து கத்தி கத்தி அழுதுட்டேன். நீங்க எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே இருங்கம்மா. என்னது? அமுக்குற மாதிரி இருக்கா? ஏதோ கனவு கண்டு பொலம்பின்னு இருக்காது. அப்பல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, சரி. நான் வேணா உன் கூடயே படுத்துக்கிறேன். சரியா? வா. நம்ம 2 பேரும் ஒண்ணா போய் படுத்துப்போம். ஏங்க கொஞ்சம் ஏந்து மேல போய் படுங்க. எப்ப பார்த்தாலும் கவுந்து வச்சு படுத்துட்டு இருக்கு. ஏமா கம்முனே இருக்க மாட்டியாமா? இப்பதானமா நான் படுத்தேன். அதுக்குள்ள ஏமா இப்படி கத்திட்டு இருக்க நீ? என்னது? இப்ப படுத்தீங்களா? மணி 9 மணிக்கு படுத்தீங்க. இப்ப என்ன தெரியுமா மணி? மணி 3 ஆகுது. ஒழுங்கு மரியாதை போய் மேல ஏறி படுங்க. குழந்தை அழுவுது. அது கூட காதுல கேட்காம நல்லா பார்த்து தூங்கிட்டு இருக்கீங்க. என்ன அப்பாவும் நீங்க. என்னது குழந்தை அழுவுச்சா? என்ன சொல்ற? என்னம்மா என்னாச்சு? எதுக்கு அழுத? ஐயோ குழந்தைக்கு என்னன்னு தெரியலையே. சரி சரி, நான் மேல போய் படுக்கிறேன். தூக்க கலகத்துல எனக்கு எதுவுமே தெரியல. நீ வந்து இங்கேயே படுத்துக்கோ. சரியா? நான் இப்படியே படுத்துக்கிறேன். பாரு உங்க அப்பாவை என்னாச்சு ஏதாச்சுன்னு சொன்னாரு. ஆனா குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கல. சரியான தூங்க மூஞ்சி அப்பாவா இருக்காரு. சரி வா, நாம போய் அங்க படுத்துப்போம். அம்மா மடியிலே படுத்துட்டு வா. நான் இங்க உனக்கு கதையா கொஞ்சமா சொல்றேன். சரியா? ஒரு ஊர்ல 2 மாமரம் இருந்துச்சாம் தெரியுமா? ஐயே, எனக்கு மாங்காய் கதைலாம் வேணாம். வேற ஏதாவது ஒரு நல்ல கதையா சொல்லுங்கம்மா. என்னது வேற ஒரு நல்ல கதையா? உனக்கு பசிக்குதான் சொல்லு. இரு இரு, நான் போய் வாழைப்பழம் எடுத்துட்டு வரேன் உனக்கு. ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் வச்சேன் இந்த வாழைப்பழத்தை. நான் ஒண்ணு போதும்னு நினைக்கிறேன். இந்தாம்மா, ஒரு வாழைப்பழம் சாப்பிடு இப்போதைக்கு ஏந்து. உரிச்சு சரியா? அப்பதான் வந்து நல்லா இருக்கும். வயிறு வலிக்குதுன்னு நினைக்கிறேன் உனக்கு. அதனால இந்த ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடு. இந்த பாப்பா. கடி கடி கடி. நல்ல பொண்ணு. வச்சுட்டு பாரு. அம்மா போதும்மா. சாப்பிடுமா. அப்படி சாப்பிடு. சூப்பரா இருக்குதுமா. ஆமா ஆமா, சூப்பரா இருக்கும். அப்பா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு உனக்கு, சரிம்மா? ஆமாம்மா, நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்குமா. இதே மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்து கொடுங்க. இன்னும் இருக்கா ஃப்ரிட்ஜுக்குள்ள? ஆமா ஆமா, நிறைய இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் இப்போதைக்கு படு. காலையில எழுந்து கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்சிட்டு வரலாம். சரியா? உங்க அக்கா கூட பாரு எப்படி தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அம்மா படுத்துக்கிறேன். நீயும் அம்மா கூடயே வந்து படுத்துக்கோ. பக்கத்துலயே. இப்படி படுத்துக்கோ. அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். செல்லக்குட்டி தூங்குடி பட்டு. எதுக்கு அழுதுகிட்டே இருக்க நீ? நான் இங்கதான் இருக்கேன், எங்கேயுமே போல. சரியா? அம்மா படுத்துக்கிட்டேன், நல்லா தூங்கு. மா, என் கூட மட்டும் படுக்கவே மாட்டீங்க. ஏய், வாய மூடு. அவ அழுதுட்டு இருக்கா, அதனால அவ கூட படுத்துட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் மட்டும் தனியா தானே படுத்துட்டு இருப்பேன். வாய மூடி தூங்கு. அப்பாடா, என்ன ஒரு டயர்டு. இப்ப பசிதான் போல அவளுக்கு. வயித்த வலியில அழுதுட்டு இருக்கா. இதனால ஒரே ஒரு வாழைப்பழம் கொடுத்தனால கரெக்டா போச்சு. மா, எனக்கு வாழைப்பழம். காலையில எந்த சாப்பிடு. வெறும் வயித்துல சாப்பிடக்கூடாது. சரியா? நான் கேட்டா மட்டும் குடுக்கவே கொடுக்காதீங்க. சரியா? என்னது நீ கேட்டா மட்டும் கொடுக்காத. என்ன கிட்ட அடி வாங்காத சொல்லிட்டேன். சரியா? காலையில பாக்கலாம். குட் நைட். குட் நைட்டா? குட் நைட்மா. பாய். அப்பாடா, எங்க அம்மா காலையில வாழைப்பழம் தருவாங்க எனக்கு. என்ன மணி 8 ஆயிடுச்சு. அதுக்குள்ள அலாரம் வேற அடிக்குது. என்ன இவ இன்னும் ஏந்துக்காம தூங்கிட்டே இருக்கா? இந்நேரம் ஏந்துட்டு இருப்பாச்சு. மீரா, மீரா ஏந்துரு. இந்நேரம் ஏந்து போய் வாசல் பெருக்கி கோலம் போட்டு காஃபி எடுத்துட்டு வந்து தருவேன். மணி 8 ஆகுது. மீரா ஏந்துருமா. ஏந்துரு. என்ன இந்த பொண்ணு ஏந்துக்கவே மாட்டுது? மீரா, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். அர்ஜென்ட்டா வந்துருச்சு. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச எனக்கு டைம் கிடையாது. நான் வந்துடுறேன். என்னது மணி 8 ஆயிடுச்சா? என்ன சொல்றாரு இவரு? ஏந்து பாப்போம். சும்மா சொல்லுவாரு போல. ஆமா, மணி 8 ஆயிடுச்சு. அச்சச்சோ, மணி 8 ஆயிடுச்சே. காலையில இருந்து டைம் போனதே எனக்கு தெரியல. எல்லாம் இந்த பொண்ணாலதான். 3 மணி வரைக்கும் அவ கூட உட்காந்து முழிச்சிட்டு இருந்தா. 8 மணி வரைக்கும் தூங்கிட்டேன். சரி, போய் எழுந்து போய் வாசல் தெளிக்கிற வேலையை பார்க்கலாம். தனு, ஏந்து ஏந்து ஸ்கூலுக்கு கிளம்பு. பாப்பா வேற மந்திரிக்க கூட்டிட்டு போகணும் கோயிலுக்கு. நைட் எல்லாம் ஒரே அழுவடி. உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் உங்ககிட்ட ஒண்ணு காமிக்கவே இல்லம்மா. இன்னைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனோம் அதனாலதான் உங்ககிட்ட காமிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தம்மா. இருங்க, நான் போய் என் பேக்ல இருக்கு எடுத்துட்டு வந்துடுறேன். என்னது பேக்ல இருக்கு எடுத்துட்டு வந்துடுறேன்? நான் இப்பதான் இவளுக்கு ஞாபகம் வரும். நேத்தெல்லாம் சும்மா தானே உட்காந்துட்டு இருந்தேன். அப்பெல்லாம் ஞாபகமே வராது போல. அம்மா, என் பேக் எங்கம்மா வச்சீங்க? காணவே காணோம். சுத்தி சுத்தி தேடி பார்த்துட்டேன். பீரோக்குள்ள கூட கிடையாது. என் பேக் எங்கம்மா வச்சிருக்கீங்க? நல்லா பாரு. அந்த சேர் இருக்குல்ல, அது மேலதான் உன் பேக் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கண்ணு மேல வச்சுக்கினே பாக்காத. அங்கெல்லாம் பாரு, சைட்ல எல்லாம்.
காலையில எழுந்து டென்ஷன் படுத்திட்டு இருக்கிறா. ஓ, இங்க இருக்கு பாப்பா பேக். என் பேக் எங்கன்னு தெரியலையே. அச்சோ, உள்ள இந்த சைடுல இருக்குமா? எந்த சைடுல இருக்கு? கீழே இருக்கு பாரு. என் பேக கீழே போடாதீங்கன்னு எத்தனை வாட்டிமா நான் சொல்றது? உள்ள இருந்து என்னால எடுக்கவே முடியல. யாரு என் பேக கீழே போட்டது? ஏய், வந்தேன்னு வச்சுக்க, எதை கொண்டு அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. நைட்டு தூங்க சொன்னா அதை அப்படியே போட்டு வச்சுட்டு இப்ப வந்து என்கிட்ட கேக்குறியா? ஒழுங்கு மரியாதை எடுத்துரு பேக. காலையில இது படிக்காம உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கு. என்ன எடுத்துட்டு வர போற நீ? எனக்கு எதுவும் தேவை கிடையாது. சரி, கத்தாதீங்க, இருங்க. இந்த பேக உள்ள இருந்து எடுக்கவே முடியலம்மா. அதனால தானே சொல்லிட்டு இருக்கேன் நானு. இருங்க, வரேன். அம்மா, நேத்து நான் ஒண்ணு வரைஞ்சேம்மா. அத காமிக்கலாம் தாம்மா நான் அவங்க சொன்ன பேக்குள்ளதான் வச்சிருந்தேன் தெரியுமா? எது வரைஞ்சி அப்படின்னா வரைஞ்ச நீ? அம்மா, இங்க பாருங்களேன், இதுதான் வரைஞ்சேன். இது என்னதுன்னு தெரியுதா? ஒரு மரம் இருக்கா, அப்புறம் ஒரு கப்பல் இருக்கா, அப்புறம் தண்ணி இருக்கு, இது மேகம் இருக்கு. இது மரம், இது கப்பல், இது வந்து தண்ணியா? உனக்கு எந்த ஊர்ல தண்ணி இந்த மாதிரிலாம் இருக்குது? நல்லாவே இல்லை. என்னதான் வரைஞ்சி வச்சிருக்கியோ மா. எல்லா அம்மாவும் என்கரேஜ் பண்ணுவாங்க, நீங்க மட்டும் என்ன டிஸ்கரேஜ் பண்றீங்க. அடியே, ஒழுங்கா வந்திருந்தா நான் பண்ண போறேன். நீ ஒழுங்காவே வரையிலையேடி. இது என்னது இது? ஏதோ காச்சா மூச்சா மரம் மட்டும்தான் மரம் மாதிரி தெரியுது. மத்தபடி அதுலயும் மரத்துல பாதிய காணோம். என்னதோ வரைஞ்சு வச்சிருக்க போ. நீங்க என்ன டிராயிங் கிளாஸ் அனுப்புறீங்களா? என்ன அனுப்பவே மாட்டீங்க. டிராயிங் கிளாஸ் போனா நான் சூப்பரா கத்துப்பேன் தெரியுமா? அது மட்டும் தானே? சரி சரி, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு நல்லா படி. அடுத்த வாட்டி உனக்கு டிராயிங் கிளாஸ் நான் சேர்த்து விடுறேன் இந்த லீவ்ல. உண்மையா சொல்றீங்களா? நான் டிராயிங் கிளாஸ் சேர்த்து விடுவீங்களா? கண்டிப்பா சொல்றேன். விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பக்கத்து வீட்டுல மாலாக்கா இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு போறாளாம் டிராயிங் கிளாஸ்க்கு. நான் உன்னையும் சேர்த்து விடுறேன், சரியா? ஐ, ஜாலி ஜாலி. எனக்கு இந்த மாதிரி வரையத்துனா ரொம்ப பிடிக்குமா. தேங்க்யூ. என்னை சேர்த்து விடுங்க. சேர்த்து விடுறதுன்னா சும்மா கிடையாது. இந்த வாட்டி மார்க்கு சூப்பரா எடுக்கணும். அப்பதான் சேர்த்து விடுவேன், அப்பா கிட்ட சொல்லிட்டு. சரியா? அப்படியா? அப்ப சரி சரி, பார்க்கலாம். என்னது வாய்ஸ் குறைஞ்சிருச்சு? இல்லம்மா, இந்த வாட்டி எடுப்பேன்னு தான் நினைக்கிறேன். பாக்குறேம்மா. அம்மா, என்ன டியூஷன்ல சேர்த்து விடுங்கம்மா. டியூஷன் தானே? சரி, சேர்த்து விடுறேன். அது வேணா டக்கு டக்குன்னு சேர்த்து விடுவேன். சரி, சாயங்காலமா பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட கேட்டுட்டு அங்க போயிட்டு நான் டியூஷன் சேர்த்து விடுறேன். எக்ஸாம் வருதுல்ல. சரி சரி, நீ போய் ஸ்கூலுக்கு கிளம்புடி. பாப்பாக்கு உடம்பு சரியில்லை, மந்திரிக்க கோயிலுக்கு கூட்டு போறேன் நானு. அனுமா, ஏந்திரு. பல்ல தொலைக்கு குளிக்க கூட வேணாம். நீ குளிச்சா ரொம்ப கத்துவேன், என்னாலையும் குளிப்பாட்ட முடியல. நான் போய் வாசல பெருக்கி கோலம் போட்டுட்டு வரேன், சரியா? எழுந்து பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகு. இவளை எப்படிதான் கிளப்பி கூட்டு போறேனே தெரியல. மா, ஒரு 5 நிமிஷம் இருங்கம்மா ப்ளீஸ். அப்புறமா எழுந்து கிளம்புறம்மா. அனு, நான் மட்டும் ஸ்கூலுக்கு போறேன், நீ மட்டும் லீவா இன்னைக்கு? நைட்டு நானும் பயந்த மாதிரி அழுதுருக்கலாம் போல. இவளை இன்னைக்கு எக்ஸாம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கோசம் ஆக்டிங் பண்ணிருக்கா போல. நான் இன்னைக்கு மிஸ்கிட்ட போய் சொல்லிடுறேன் இவளை. அனு, இன்னைக்கு நான் மிஸ்கிட்ட போய் சொல்ல போறேனே, நீ சும்மா நடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஏந்திருப்ப பாரு. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். ஐயோ, அக்கா போய் சொல்ல போறாளா? நான் சும்மா எல்லாம் நடிக்கல அக்கா. எனக்கு உண்மையாலேயே உடம்பு சரியில்லை தெரியுமா? நைட்டெல்லாம் ஒரு வயிற்று வலி. அம்மா எனக்கு வாழைப்பழம் கொடுத்தாங்க, அப்புறம் தான் சரியாச்சு. அவ்வளவு நேரம் வயிற்று வலியில கஷ்டப்பட்டு இருந்தேன். நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. போ, நீ போய் சொன்னா சொல்லிக்கோ. அம்மா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, தெரியுமா? என்னது, அம்மா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா? சரி சரி, சப்போர்ட்டே பண்ணட்டும். எனக்கு வேலை இருக்குது. நான் போய் ஸ்கூலுக்கு கிளம்பணும். அப்புறமா அம்மா வந்து என்னதான் திட்டுவாங்க. நான் வரேன்டி, பாய். சரிக்கா, கொஞ்ச நேரம் இப்படியே பார்த்துன்ட்டு அப்புறமா எந்த கிளம்பி போவோம். சரி சரி, சீக்கிரமா கிளம்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நாளைக்கு வீடியோல எல்லாரும் வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.